பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு அப்ளை பேப்பரில் 5வது கேள்வி. ரைட், 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு M என்ற துணிக்கு ஜூவலத்தோட வந்து 2M துணிக்கு வந்து விலையில் கட்டப்பட்டுள்ளது. அதை அடித்து ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து அப்படியோ ஒன்றாக பயணித்து சீலிக்கு மட்டுமட்டாக அடைகிறது. அப்படி என்ன அங்க முடிவு வேகம் 0. ரைட், அதான் அன்லைன் அந்த வேர்ட் நீங்கள் கட்டாயம் மண்டையில் ஏற்றிக்கொள்ளணும். ஓகே, அப்போ நாங்கள் வளமை செய்கிற மாதிரி செஞ்சு போவோம். முதலாவது இதாவது 2 முட்டு எம்முக்கும் 2எம்முக்கும் நாங்கள் I7 டெல்டா எம்பியை யூஸ் பண்ண போகிறோம். பண்ண சொன்னால் இந்த திசையில் நான் யூஸ் பண்ணுறேன். என்ன சொல்லி அது காவிக்கணியன். ஸோ 3MB இந்த நான் விபகத்தில் முதன்மாய் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 3MB மைனஸ் M இன்டு யூ. யூக்கு மட்டும்தான் ஆரம்பத்தில் உந்தம் இருக்குது. M இன்டு யூ வந்து 0. இதை நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் தான் எழுத வேணும் கட்டாயம். ஓகே, என்ன நாங்கள் I7 டெல்டா எம்பியை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கட்டாயம் எழுத வேண்டியது இருக்குது. ஆகவே நீங்கள் இதில் டிரெக்டாக எழுதலாம் B/3. ஓகே, அடுத்தது இப்போ ரெண்டும் சேர்ந்தது. அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லலாம்? சேர்த்து துணிக்கன்னு கூப்பிடலாம். சேர்த்து துணிக்க என்ன நடக்க போகுது? சீலிங்கை மட்டுமட்டாக அடைய போகுது. ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? சக்தி காப்பு விதி பயன்படுத்த போகிறேன். சக்தி காப்பு விதி பயன்படுத்தக்கூடிய இங்கே அழுத்த சக்தி மற்றும் 0 வந்து போடணும். இல்லாட்டி நீங்கள் இங்கே அழுத்த சக்தி மற்றும் 0 வந்து இதையும் எடுத்துக்கொண்டு இதுக்கு நீங்கள் MGL போடலாம். எல்லாம் ஒன்று தான், விட ஒன்றா தான் வரப்போகிறது. ஓகே, இதை நான் அழுத்த சக்தி மற்றும் 0 எடுத்துக்கொண்டிருக்கேன். அதாவது சீலிங்கை மட்டத்தை. ஓகே, ஆரம்பத்தில் இருக்கிறது V என்ற வேகம் இருக்குது சேர்த்து துணிக்கு. ஆகவே காஃப் இன்ட்டு 3M இன்ட்டு P வர்க்கம் மைனஸ் 3GL. இதான் அழுத்த சக்தி மட்டம் 0 எடுத்துட்டு இருக்கேன். அப்போ இது அழுத்த சக்தி மட்டத்துக்கு கீழ் நோக்கி இருக்கு. அப்போ கீழ் நோக்கி இருக்கிறாங்க மைனஸ் எடுப்போம். இப்போ மைனஸ் 3GL வந்து சீலிங்கி மட்டுமட்டமாக அடையுது. மட்டுமட்டாக அடைஞ்சால் அங்கே வேகமும் 0, இங்கே அழுத்த சக்தியும் 0. என்ன அழுத்த சக்தி மட்டத்தினா சீலிங் அடுத்துருக்கணும். ஆகவே இங்கே 0. ஸோ V வர்க்கம் வந்து 2GL ஆக இருக்கும். V வர்க்கம் என்ன? V வர்க்கம் நாங்கள் எடுத்தது. V வர்க்கம் என்ன? U/3. ஸோ U வர்க்கத்தின் 9 வந்து 2GLக்கு சமமாக இருக்கும். நம்மளோட கேள்வி ஜூ. ஆகவே ஜூ வந்து √18GL ஆக இருக்கும். இது மிகவும் ஒரு மிக இலகுவான கேள்வி. இதுக்கான மார்க்ஸ் அலோகேஷனும் பார்த்தோம் என்று சொன்னால் I7 டெல்டா எம்பியை கிடையாக பாவிக்கிறதுக்கு 5 புள்ளிகள், பிஏ ஜூவில் காண்றதுக்கு 5 புள்ளிகள், சக்தி காப்பு விதி அந்த சக்தி மட்டம் குறிச்சால் மொத்தமாக சக்தி காப்பு விதி பாய்ப்பதற்கு 10 புள்ளிகள், கடைசி விடை எடுப்பதற்கு 5 புள்ளிகள். ஆக மொத்தம் 25 புள்ளிகள் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும்.